அஸ்ஸலாமு ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ராபியா ஸ்கூல் சேனல். இன்றைக்கி என்னடா கிச்சனில் உள்ள சட்டி புட்டியை காட்டாமல் கையை காமிச்சிட்ருக்காளின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு மேரேஜ் மினி விளாக். என்னோடய பெரியம்மா பேத்தியோட பொண்ணு கல்யாணம் அண்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நைட்டே மருதெல்லாம் போட்டேன். நல்லா அழகாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டிசைனுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கெட் ரெடி வித் மீலாம் நம்ம வந்து ஃபுல்லாக காட்டலை. ஜஸ்ட் நான் வந்துட்டு பெட்டில் எடுத்து வச்சதோ கிளிப் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து மண்டபத்துக்கு போயாச்சு. ஒரே பசங்க நை தண்ணி வேணும், ஜூஸ் வேணும், அது வேணும், இது வேணும். அப்பா அவங்களாம் அழகாக கிளப்பி இப்படி பார்க்க அழகாக இருக்குது. பட் நாங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு அவங்க அம்மாங்களுக்கு தான் தெரியும். செஞ்சு எனக்கு 2 பையன் வந்துட்டு பையன் தானே அப்படி சொன்னாலும் அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ் போடணும், அந்த சாக்ஸ் போடணும், உள்ளக்க எல்லாம் போடணும். அப்புறம் இது வந்து எங்கள் அம்மா வந்து கை காட்டுறாங்களா. அது வந்து என்னோடய பெரிய பையன் வந்து எங்கள் அம்மாவுக்கு நைட்டு வச்சு விட்ருக்காரு. அம்மா இந்த கையில் யாரோ அப்பா தாங்க நான் வைக்கிறேன்னு சொல்லி அவரே வந்து க்யூட்டாக அழகாக வச்சு விட்ருக்கான். அப்புறம் பொண்ணு வந்து மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகாக இருந்தாங்க. செம்மையாக ஃபன்னாக போச்சு அந்த டேவே. என் கசின்ஸோடு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சாரி பாரு க்ளோஸ்அப்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய அலப்பறையாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என் கசின்ஸ் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அதில் எங்கள் சின்னம்மா யார்ட்டையுமே நான் பெர்மிஷன் கேட்கல, எல்லாத்தையுமே வ்ளாகில் போடுறான்னு போட்டு விட்டாச்சு. அண்ட் கம்மிங் டு பந்தியில் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு மாஷாஅல்லாஹ் ரொம்ப அருமையான சாப்பாடு. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு மட்டன் பிரியாணி. அப்புறமா அந்த சிக்கன் 60 வந்து நான் சொல்லி ஆகணும். அது வேறு எதுவும் மசாலா போட்டிருப்பாங்க போல், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த கருவேப்பிலெலாம் ஃப்ரை பண்ணி போட்டு வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் பசங்க என் அண்ணன் பசங்கள்லாம் வருவானான்றானுங்க, வாடா மண்டபத்தில் துரத்திவிட தான் வருவீங்களாடான்ற மாதிரி. கண்ணாம்பூச்சி விளையாடுறது என்ன இந்த அண்ணன் தான் அது. ஸோ விரட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாம் கீழே இறங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். பிகாஸ் நாளைக்கு வந்து ஸ்கூல் இல்லையா. ஸோ 3 பேர் நம்ம யூனிஃபார்மு பேக் டு ரொட்டீன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதுக்காகவே நாங்கள் ஒரு பை 3:34 வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீன் இல்லாமையா நம்ம வ்ளாகில். ஸோ வந்து மார்னிங்கே நானும் ஹெல்ப் பண்ணி பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நல்ல ஒரு ஜிஞ்சர் டீ அண்ட் வடை சாப்பிட்டோம். அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டில் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். இந்த மீன் பேர் வந்துட்டு ஊடா மீன் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கும், நிறைய மீனுங்களுக்கு. பட் இந்த மீனுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து கூடா. அப்புறமா வந்துட்டு பெரிய சைஸு ப்ரான் வாங்கியிருந்தேன். என் பெரிய பையனுக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரான் செஞ்சு கொடுன்னு ரொம்ப நாளாக வந்து ஒரு டார்ச்சர். அதோட அவருக்காகவே போய் அந்த இறாவை வாங்கினேன். அவ்வளோ அந்த வ்ளாக் இதோட முடியுது. பாய்.